அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 28/1/2025 காலை 7:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். நாம் எதிர்பார்த்த இந்த மாத இறுதிக்குள் வடகிழக்கு பருவமழை விலகும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது ஐஎம்டி ரிப்போர்ட்ஸ் அறிவிப்பாங்க இந்த மாத இறுதிக்குள்ள அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. நேற்றைக்கு வடகிழக்கு பருவமழை தென்னிந்தியாவில் இருந்து பின்வாங்க தொடங்கியது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள். இனி வரும் காலங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக குளிரும் இருக்கிறது, வெயிலும் இருக்கிறது. வெயிலுக்கும் இடையிடையே மழைப்பொழிவும், அதாவது வெப்பச்சலன இடிமழை பொழிவாக வளிமண்டல சுழற்சிகளின் காரணமாக கண்டிப்பாக மழைப்பொழிவானது ஆங்காங்கே பதிவாகும். அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், பிப்ரவரியை காட்டிலும் மார்ச்சுக்கு பிறகாக ஏப்ரல், மே இந்த இடைப்பட்ட காலத்தில் கண்டிப்பாக ஒரு மழைப்பொழிவானது ஆங்காங்கே பதிவாகும். நல்ல ஒரு மழைப்பொழிவாக அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த சுழற்சிகள் தற்பொழுது உருவாகி வந்தாலுமே நம்மளால் அது உயரழுத்தத்தின் பிடிகளில் முற்பட்டு அது செல்ல முடியாத ஒரே காரணத்தால் இலங்கைக்கு தெற்கு புறமாக அமைய பெற்று தான் நமக்கு அதோட ஈர்ப்பின் காரணமாகத்தான் தற்பொழுது வரைக்கும் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அவ்வப்போது எட்டி பிடித்து அப்படின்ற மாதிரி கொடுக்குற இந்த சூழ்நிலை. இந்த குளிரின் தாக்கமானலாம் விலக பெற்ற பிறகு தமிழகத்தின் மீதாக வளிமண்டலத்தில் அமைய பெறும் பொழுது கண்டிப்பாக மாலை இரவு இடிமழையாக அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி பரவலாக கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா சுழற்சிகள் உருவாவதற்கு சூழ்நிலை இருந்தாலும் வளிமண்டலம் ஒத்துழைப்பு காரணம் இல்லை. அதனால அதுதான் உண்மை. ஓகே, இன்றைக்கு அறிக்கையில் என்ன பார்க்குறோம் அப்படின்றனா 30, 31, 1, 2 இந்த தேதிகளில் மழை பொழிவு யாருக்கு அப்படின்றது தான் நம்ம தெளிவாக. ஓகேங்களா, நம்ம கடந்த சில நாட்களுக்காக முன்பாகவே நம்ம சொல்லியாச்சு. அதாவது உயரழுத்தத்தின் தாக்கமானது மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலும் உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே போல் தற்பொழுது குஜராத்தை ஒட்டிய பகுதிகளில் ஒரு உயரழுத்தத்தின் தாக்கமானது படிப்படியாக மேற்கே சென்று கொண்டிருக்கிற காரணத்தால் 27, 28 தேதிக்கு பிறகாக 29 அதிகபட்சமாக அந்த உயரழுத்தத்தின் தாக்கம் சற்று குறையும் பட்சத்தில் குளிரின் தாக்கம் குறைய பெற்று சுமத்ரா தீவு அருகே உருவாகி வரும் இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக அமைய பெற்று அவ்வப்போது கிழக்கு காற்றின் அலைவுகளையும் தெற்கில் இருந்து, அதாவது வடமேற்கு புறமாக இறங்கி கடலில் இறங்கி அளவான வெப்பநீராவி காற்றாக சுமந்து வரும் காற்று நிலநடுக்கோட்டு பகுதியை அடைந்து அது இந்த நிகழ்விற்கு உள்ளீடாக ஒரு அளவான ஒரு வெப்பநீராவி காற்றும் கிடைக்கப் பெறுகிறது. இதன் காரணமாக இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறப் போகிறது அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு இது. ஏன்னா மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு உயரழுத்தம் உருவாகுது. இதன் காரணமாக இது முன்னேறத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எடுத்துக்கொள்ளப் போகிறது. ஆனால் மழைப்பொழிவானது தென் மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவு ஆங்காங்கே பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தென் கடலோரங்கள் மற்றும் டெல்டா கடலோரங்களில் லேசான மிதமான மழை, அவ்வப்போது ஓரிரு இடங்களில் கனமழை எங்கேயாவது அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கடலோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமாக கம்பேர் பண்ணும்போது லேசான மிதமான மேகமூட்டத்துடன் அவ்வப்போது தூறல் துளி லேசான மழை இருக்கும். அப்படியே படிப்படியாக இந்த 30 தேதியில் மாலைக்கு பின்பாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தென் உள் மாவட்டங்களில், குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் ராமநாதபுரத்தை ஒட்டிய உள் மாவட்டங்கள், மதுரைக்கு தெற்கு புறமாக உள்ள தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே தென்மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 31ஆம் தேதி ஆங்காங்கே கடலோரங்கள் அதிகாலை வேளையில் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் படிப்படியாக வெப்ப உயர்வுக்கு பின்பு உள் மாவட்டங்கள்லேயும் லேசான மிதமானதாக அப்படின்ற மாதிரி இப்போ இந்த மழைப்பொழிவே இல்லாத ஒரு சூழ்நிலையை கம்பேர் பண்ணும்போது அப்போ மேகமூட்டத்தோடு ஒரு குழப்பமான ஒரு வானிலை அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான வடக்கே, அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதியாக ஈரோடு மற்றும் அந்த உதகமண்டலத்தின் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு இடங்களில் ஒரு கனமழை அப்படின்ற மாதிரி பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலையும் தெரிகிறது. 1, 2 தேதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தமிழகம் மற்றும் புதுவையில், ஏன்னா இது இடத்தின் பேரையோ மாவட்டத்தின் பேரையோ குறிப்பிடலை, தமிழகத்தில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ஒரு இடங்களில் மழைப்பொழிவு லேசானது முதல் மிதமானதாக அப்படின்ற மாதிரி இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி தூத்துக்குடி கடலோரங்கள் மற்றும் அந்த ஒட்டியுள்ள தென் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவானது 1, 2 தேதிகள் வரைக்கும் அவ்வப்போது பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மீண்டும் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு அப்படியே காற்றின் அந்த திசை போக்கு எல்லாம் மாற்றி அமைய பெற்று அடுத்த ஒரு நிகழ்வாக சுமத்ரா தீவு அருகே வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சி ஒன்று ஏற்பட்டு 3, 4 தேதிகளில் சுழற்சி ஏற்பட்டு அது படிப்படியாக மேற்கு நோக்கி அந்த காற்றை ஈர்க்க பெறும் பட்சத்தில் 5, 6, 7 தேதிகளில், அதாவது 7 தேதிக்கு மேலே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது தென் மாவட்டங்களுக்கு மீண்டும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கான ஒரு நாள் மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது இன்றைய வானிலை அமைப்பின்படி. அது அடுத்தடுத்த நாட்களில் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா
தெற்கு அரைக்கோளத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர நிகழ்வு இப்போ தற்பொழுது அந்த ஈர்க்கப்பெற்று இந்த இந்த நிகழ்வை வந்து வடக்கு நோக்கி முன்னேற விடாமலும் உயரழுத்தத்தின் தாக்கமும் இருக்கிறதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா நேற்று. அதுபோல தெற்கு அரைக்கோளத்தில் மீண்டும் ஒரு தீவிர நிகழ்வாக கிழக்கு புறமாக, அதாவது சுமத்ரா தீவிற்கு தெற்கு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியாக ஒரு தீவிர நிகழ்வாக உருவாகக்கூடும். ஒரு 2 நிகழ்வுகள் அப்படின்ற மாதிரி கணினி சார்ந்த அமைப்புகள் காட்டுகிறது. கண்டிப்பாக அதன் காரணமாக காற்றின் ஈர்ப்பானது அதனை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருப்பதால் இது அது தீவிரமடைகிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் அது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறி வரப்போகுதுன்னு அதையும் பார்க்கணும். வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.